எத்தனை விதமான போராட்டங்கள் இருந்தாலும் இயேசுவிடம் வரும் பொழுது கர்த்தர் நமக்கு மெய்யான சமாதானத்தையும் மெய்யான சந்தோஷத்தையும் கொடுக்கிறார், மெய்யான விடுதலை கொடுக்கிறார். அந்த இயேசு இன்றைக்கும் உங்களை அழைக்கிறார். உங்களுக்காக எங்களுக்காக சிலுவையில் அவர் இரத்தத்தை சிந்தினார். உங்களை மீட்கும் பொருட்டாக, எங்களை மீட்கும் பொருட்டாக கல்வாரி சிலுவையில இயேசு நம்முடைய ஜீவனை உயிரை கொடுத்தார். உயிரை கொடுத்து உங்களையும் என்னையும் மீட்டுக் கொண்டார். அவருடைய இரத்தத்தினாலே, இயேசுங்கிற நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடும் பொழுது, இயேசுவே எனக்கு அற்புதம் செய்யும் சொல்லி கூப்பிடும் பொழுது, இயேசுவே எனக்கு நிம்மதியை தாங்க என்று சொல்லி கேட்கும் பொழுது, இயேசுவே என் வியாதியை என்னை விட்டு நீக்குங்கள் சொல்லி இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு அருளிச்சேன் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். ஆபத்து காலத்தில், பிரச்சனை நேரத்தில் இயேசுவே என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம் அருகில் வந்து நமக்கு சுகத்தையும் விடுதலையும் சமாதானத்தையும் ஆறுதலையும் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஏமன் உங்களுக்காக எனக்காகத்தான் பரலோகத்தில் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாராம். ஏமன் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு வர முடியாது. இயேசுவே வழி, அவருடைய வார்த்தையே நமக்கு வழியாய் இருக்கிறது. ஆமென். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும்.